வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு அவர் தனா விலாக்ஸ் தமிழ். நம்ம வந்துட்டு நம்ம டெய்லி ரொட்டீன் அண்டு டெலிவரி ஜாப் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். காலையில் பார்த்தீங்கன்னா அருமையான சாப்பாடு. என்ன சாப்பாடு தான் கேட்பீங்க, சாப்பிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பழைய சோறு வித் வெங்காயம் அண்டு மிளகா, வேறு லெவல் காம்பினேஷன். செம்மையாக சாப்பிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். சரி வாங்க, ஐடியா ஆன் பண்ணியாச்சு ஒரு 9 மணிக்கு போல். ஆனால் இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. அப்படி கிளம்பி போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் நம்ம டொரேட்டோ. இவன் தான் நம்மளை வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்திங்கன்னா பேக்கு கட்டிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். அப்படியே மணி 9:30 ஆகிட்டு. ஆனால் இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. சரி எங்கே வரலாம் பார்த்தா கத்திப்பாறைக்கிட்ட தான் ஆர்டர் நல்லா வரும். அதனால் அங்கே தான் வந்திருக்கோம். பார்த்தா அவங்களுக்கே தெரியும், கோட்டு படத்தில் யோகி பாபு நின்றுப்பார்ல, அந்த இடம் தான். இது பிடைச்சிரா தலை அங்கே இருக்கு நிமித்தவன. அப்புறம் அப்படியே நின்றுட்டே இருந்தேன், வேறு ஆர்டர் எதுவும் வரல. சரி என்ன பண்ணான்னு பார்த்துட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கன்னா கிண்டி சங்கீதா ஹோட்டலில் போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே போய் டொரேட்டோவுக்கு பெட்ரோல் போட்டு அப்படி போய் ஆர்டர் பிக் பண்ண வேண்டியதான். பல்க்குக்கு வந்தாச்சு காய்ஸ். சரியான கூட்டம், ஒரே டிராஃபிக்காக இருக்குது. பாருங்கள் உங்களுக்கே தெரியும் என்ன கூட்டம் பாருங்கள், காலையிலே பல்கில். அப்படியே ஹோட்டல் வந்தாச்சு, சங்கீதா ஹோட்டலுக்கு. அப்படியே ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு அப்படி டெலிவரி பண்ண போக வேண்டியதான். டெலிவரி எங்கன்னா லிட்டில் மவுண்டு. டெலிவரி பண்ணியாச்சு காய்ஸ். வச்சுக்கிறோமா நம்மளோட முதல் ஆர்டரை. சரியான வெயில் பார்த்துக்கோங்க. அதான் அப்படி ஓரமாக ஒதுங்கியாச்சு ஐஸ் வாட்டர் வாங்கிட்டு. அப்படி நான் சரியான இணல் நின்று குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆர்டர் எதுவும் வரல. இப்போ தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். ரொம்ப லேட் பண்ணிட்டுருந்தாங்க. சரி சும்மா ஏதாவது வீடியோ எடுக்குன்னு பார்த்தா ஃப்ளைட்டு போச்சு. அதை அப்படி வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா மெட்ரோ ட்ரெயின் போய்ட்டு இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதை ஒரு கிளிக்கை போட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி ஒரு 12 கிட்ட ஆகுது. நான் ஆர்டர் எதுவும் வரல. மொத்தமே 2 ஆர்டர் தான் டெலிவரி பண்ணியிருக்கோம், 9 to 12 வரைக்கும். அதனால் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி என்னடா பண்ணேன், ஃபஸ்ட் நாளே இப்படி இருக்குது வீடியோ எடுக்கும்போது. ஃபஸ்ட் நாளும் ஒரு ஆர்டர் வர மாட்டேங்குது. இன்றைக்கி நாள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க. சரி என்ன பண்ணேன், வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தானே செய்யும். அப்படி மணி ஒரு 3 கிட்ட ஆயிடுச்சு. சரி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஆலந்தூரில் இருக்கிற மதுரை மிலிட்ரி ஹோட்டல் வந்தாச்சு. அப்படி போய்ட்டு ஒரு 2 வெஜ்ஜு மீல்ஸ் வாங்கினோம். பாருங்கள், 2 வெஜ்ஜு மீல்ஸ் வாங்கிட்டு அப்படி போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படி சாப்பாடெல்லாம் தட்டில் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு அப்படி சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பணும். பாருங்கள் நீங்களே, நல்ல ஒரு சாப்பாடு. சரியான வெண்டைக்காய் கூட்டு, சாம்பார், காரக்குழம்பு எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு பிடி தான். நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுத்துவோம் பார்த்தோம். படுத்துவோம்னா 6 மணிக்கிட்ட ஆகிட்டு. சரி என்ன பண்ணுறது, 6 மணி ஆகிட்டே எந்திரிச்சு கிளம்பணுமான்னு சொல்லி கிளம்பியாச்சு. அப்படி போய் ஆர்டரை பார்க்க வேண்டியதான். அப்படி நைட் ஆயிடுச்சு, ஆர்டர் முடிச்சாச்சு. மணி 10 மணிக்கிட்ட ஆகுது. அப்படி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் படுக்க வேண்டியதான். சாப்பிட்றதுக்கு அண்ணன்கிட்ட ஒரு 2 தோசை சொல்லியிருந்தோம். அண்ணன் செம்மையாக 2 தோசை ஊற்றி நைஸ் போட்டார். போட்டு அப்படி சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் காய்ஸ். பாருங்கள் ஒரு நைஸு. அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் ஒரு ஆஃப் ஆயிலை போட்டு அப்படி கிளம்பியாச்சு. டே 2ல் பார்க்கலாம் காய்ஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபாலோ பண்ணிடுங்க.